அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் திருச்சபை நாயர் அன்பு மகள் ரெவரண்ட் தமிழரசி, அவளோடு இணைந்து பணி செய்யும் செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபையிடம் மூத்த மக்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபை நம்முடைய இந்த பண்டிகையில் உண்மைங்கிற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் நான் உண்மையாக இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். தமிழ்நாடு முன்னேற்றமான பாதையில் நாமெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் பெரியாரை மாதிரி சமத்துவவாதிகள் இந்த உலகத்தில் எழும்பினதால். அப்போ உண்மை தான் கடவுள். அந்த உண்மை நம்மகிட்ட இருக்கா? ஒரு ஊருக்கு ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர் புதுசாக வந்திருந்தார். அவர் கார் ஓட்டுறவர், பெர்மனண்ட்டாக கார் ஓட்ட போகிறதில்ல. யார் கூப்பிட்றாங்களோ எவ்ரி 1 ஹவருக்கு 1000 rupees, 1 மணி நேரம் கார் ஓட்டினா 1000 rupees. இதுலேருந்து இது வரையும் போயிட்டு வருவார். கூப்பிட்ட இடத்துக்கு போவார். யார் இன்றைக்கி 2 மணிக்கு கிளம்பணுங்க, 5 மணிக்கு நாங்கள் இருக்கணும். நைட்டு 2 மணிக்கு வாங்கினா 2 மணிக்கு வருவார். காலையில் 5 மணிக்கு வாங்கினா 5 மணிக்கு வருவார். மத்தியானம் 1 மணிக்கு வாங்கினா 1 மணி. கூப்பிட்ட டைமுக்கு காலிங் டிரைவர், அவருக்கு பேர் ஆக்டிங் டிரைவர்னு சொல்லுவாங்க, இல்லை கால் டிரைவரும்பாங்க. கூப்பிட்டா ஒரு டிரைவர். அந்த டிரைவர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு வாடகைக்கு வந்து அந்த வீட்டில் இருந்து அவர் அடிக்கடி போயிட்டு பல ராத்திரி போவார், காலையில் வருவார், காலையில் போவார், ராத்திரி வருவார். எப்போ போவார் எப்போ வருவார்னு தெரில. இதை பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு வயதான ஒரு மனிதர் நோட் பண்ணார். ஒரு ரிட்டையர்ட் பர்சன், வேலை இல்லை, வீட்டில் உட்காந்து சென்சஸ் கணக்கு எடுக்கிறது. சென்சஸ்னால் யார் போகிறா, யார் வரா, யார் என்ன பண்ணுறா, அடுத்தவங்க அதையே பேசுகிறது அவருக்கு வேலை. அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதே மாதிரி ஒரு மனுஷன் வர்றான், எப்போ போகிறான் எப்போ வர்றான்னு தெரியல, இவன் யாருன்னு தெரியல, இவன் ஒரு திருடன் போலுக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டார். திருடன் நினச்சி அவர் மனசில் திங்க் பண்ணிவிட்டு அங்கே காய் விற்கிற மக்களை பார்த்து, அந்த வியாபாரம் பண்ணுற வண்டியில் வர்ற மக்களை பார்த்து, பக்கத்து வீட்டில் பார்த்து பாருங்கள், எப்போ ராத்திரி 2 மணிக்கு போனான், இப்போ பகலில் 1 மணிக்கு வரான், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு போகிறான், விடிய வரான், எப்போ போகிறான், எங்கே திருடான்னு தெரில. அந்த நம்முடைய பேராயம் நெல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. நெல்லூர் பக்கத்தில் பிட்ருகுண்டா இருக்குது. பிட்ருகுண்டா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, தொங்குவாடா வில்லேஜின்னு பேர். தொங்குவாடான்னா தெலுங்குல என்னது, தொங்குவாடாவோ தொங்குவாவோ, அவனுக்கு பேர் என்னது, திருடன். ஒரு ட்ரெயின் முன்னால் ராத்திரி 11 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும், விடிய போய் வேலூர் போகும். 4 மணி நேரம் தான் எக்ஸ்பிரஸ்ஸு. இது 8 மணி நேரம் போகும். விடிய போகும், ராத்திரி போகும். ராத்திரி நிறைய அந்த வண்டியில் வர்றதெல்லாம் திருடன் தான் வருவான். அதான் தொங்குவாடா ட்ரெயின்னு அந்த ட்ரெயினுக்கு பேர். அதே மாதிரி இவன் தொங்குவாடா திருடன்னு அவனுக்கு பெயர் வச்சுட்டார் இந்த பெரியவர். ஏதோ போகிறான் வரான் பெரிய திருடன் புலுக்குன்னு சொல்லி அவன் மேலே இல்லாத பட்டம் என்றெல்லாம் கொட்டி, அப்புறம் ஒரு நாள் யார் வீட்டில் திருட காணலைன்னா இவன் தாங்க திருடியிருக்கான், இவன் தான் திருடிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான் தாத்தா. ஒரு நாள் அவன் நிறைய ரிப்போர்ட் காணலை. இவனை கூட்டிகிட்டு போய் காவல்துறை வைத்து போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. கோர்ட்டில் ஜட்ஜி விசாரிக்கிறார், நீ தொங்குவாடாவா, நீ திருடனா, ராத்திரி பொரியாமே ராத்திரி வரியாமே, என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், ஐயா இந்த ஊருக்கு நான் புதுசாக வேலைக்கு வந்தேன், நான் ஒரு ஆக்டிங் டிரைவரு, எனக்கு ரெகுலராக வேலை கிடைக்கல, அதனால் யார் எப்போ கூப்பிட்றாங்களோ, ஒருத்தர் 2 மணிக்கு ராத்திரி போகணும்பாங்க, நான் போவேன், 1 மணிக்கு போகணும்பாங்க, காலையில் போகணும்பாங்க, கூப்பிட்ட நேரத்துக்கு போவேன், அதுதான் எனக்கு தெரியும், எனக்கு இந்த திருட்டை பற்றி ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறான். அவன் சொல்வதை பற்றி அவனுடைய உண்மைத்தவன் அந்த நீதிபதிக்கு புரியுது. பெரியவர் என்னென்ன குற்றச்சாட்டு எழுதினாரோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்கன்னாரு. பேப்பரில் எழுதி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வர்றப்போ அதை கிழித்து அதை நல்லா 4ஆம் படிங்க, 8ஆம் படிங்க, 16ஆம் படிங்க, 32ஆம் படிங்க, 64ஆம் படிங்க, 64, 128ஆம் படிங்க, 128, 256ஆம் படிச்சிருங்க அந்த பேப்பருங்கிறார். சின்னதாகிட்டு மடிச்சிட்டாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க, வர்றப்போ வழியில் ஒவ்வொரு பீஸாக போட்டுட்டு வரணும். நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர்றப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கிட்டே வரணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 200 சில்லற பீஸையும் வீட்டிலேருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறப்போ ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கிட்டே வர்றாரு. போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வரப்போ காலி ஆகிட்டு, இப்போ ஜட்ஜி என்ன பண்ணீங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க, பேப்பர் எடுத்தேன், இந்த மனிதன் செஞ்ச தவறெல்லாம் எழுதினேன், மடித்தேன், கிழித்தேன், போட்டேன், இப்போ திரும்ப அதெல்லாம் போய் எடுத்துருவாங்கன்னாரான். கோர்ட்லேருந்து திரும்ப வீட்டில் போய் அதெல்லாம் என்னென்னு பண்ணிட்டு வா, விரைக்கு அடிக்க எடுத்துருவான்னாரா. யோ என்னையா இது ஜட்ஜி, அது எப்படியா முடியும்? சின்ன சின்ன துண்டாக கிழித்து போட்டாச்சு. ஒன்று வயலுக்குள்ளே போயிருக்கும், ஒன்று மரத்துக்குள்ளே போயிருக்கும், ஒன்று தண்ணியில் போயிருக்கும், ஒன்று மாடோட கோமியத்தில் பட்டிருக்கும், ஒன்று மிதித்து, இது எப்படியா சேர்க்க முடியும்? இதே மாதிரி தான் நீ அவன் பேரில் சொன்ன குற்றச்சாட்டு, எது இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அவன் மேலே சொல்கிறியே, நீ நேரடியாக பார்த்தியா அவன் திருடினதை? அவன் தான் திருடினான்னு உனக்கு இல்லை, நான் கெஸ் பண்ணேன். ஒருவேளை இந்த சமூகம் நம்மளை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுது. சமூகம் நம்மளை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுது.
அதான் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ அங்கே இருக்க தேசாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் அவனிடத்தில் ஏதாவது ஒரு முகாந்திரம் தேண்டாங்க, குற்றம் கண்டுபிடிக்குமான ஒரு முகாந்திரம். தானியேல் 6:4ன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் ஒரு 6:4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இந்த ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலிடத்தில் குற்றப்படுத்தும்படி ஏதாவது தவறு இருக்கா? ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களாகிய நம்மகிட்ட இந்த மக்கள் இப்படி தான் தேடுறாங்க, நம்மகிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? கிறிஸ்தவன் என்பவன் நீதியானவன், நல்லவன், பக்தி நிறைந்தவன் சொல்றாரு. நான் இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு என் மனைவிக்கு இன்னைக்கு சென்னை பேராயத்துடைய ட்ரெஷர், பெண்கள் ஐக்கியத்தில் ட்ரெஷர்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நான் என்எம்எஸ் உடைய ட்ரெஷராக இருக்கிறேன். கடந்த 6 வருஷத்தில் ஐஎம்எஸ் உடைய பிரசிடண்டாக இருந்தேன். இப்போ சாரா டக்கர் காலேஜுடைய 4000 பிள்ளைகள் படிக்கிற காலேஜில் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டாக இருக்கிறேன். இத்தனை பொறுப்புகள் இருக்குது. இந்த சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறவங்க உங்களுக்கு வேலையே இதாகி போச்சு. என்ன சொல்கிறான்? கிறிஸ்தவன் என்பவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவ மதம் இருக்கிறதால நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நல்ல மதம், அமைதியான மதம், பொய் சொல்லாத மதம், திருடக்கூடாதுன்னு சொல்கிற மரம், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற மரம், பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குது. உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல நீ பிறத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு மதம் தான் கிறிஸ்தவ மதம். நீங்கள் வைத்திருக்கிற பைபிள் மதத்தை சார்ந்தில்லை. நான் வைத்திருக்கிற பைபிள் மனிதன் வாழ வேண்டிய இடம், இப்படித்தான் மனுஷன் வாழணும்னு இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கு. ஆனால் நீங்களே தவறு செய்து விட்டு எங்கிட்ட பாவம் நிச்சயத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் யார் தப்பா போவோம்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு அதிகாரி கேட்குறாரு, என்னை மாதிரி அங்கி போட்ட ஐயர்லாம் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ண ஐயர்லாம் போய் இன்னொருத்தர் தப்பு பண்ணவனுக்கு விரோதமாக தப்பு இழைக்கப்பட்டவங்க போய் அவர்கிட்ட போய் குற்றம் சாட்ட போகிறாங்க. குற்றம் சாட்ட போகிறப்போ எல்லாம் அங்கி போட்டுட்டு போகிறாங்களாம். அந்த உட்கார்ந்த எஸ்பி எழுந்து நின்று தோத்திரம் சொல்லி, என்னங்க அது நியாயம்? நீங்கள் தான் பாவம் மன்னிப்பு கொடுக்கணும், அந்த மன்னிப்பை தேடி எங்கிட்ட வாரீங்களே, நீங்கள் தான் மனுஷனை உருவாக்கணும், நீங்கள் என்னங்க இப்படி மாறிட்டீங்களேன்னு சொன்னாராம். இன்னொரு அரசு அதிகாரி, அரசியல்வாதி, ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட போகிறான். என்னப்பா அது கொடுமை, வேதம் மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, வேதம் எப்படி இருக்குன்னா, வேதம் ஒரு புதிது, வேதம் எப்படி ஒருப்பட்ட புதிதுன்னா, சத்யராஜ் ஒரு சினிமாவில் நடித்தார். என்ன இவர் சினிமா பற்றியே பேசுகிறான்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்ட வழி. நம்முடைய வேதம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனிதன் போட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு, அங்கே கூட ஒரு பிராமண சகோதரர் போட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த பரிசல் தர்மபுரியில் ஒக்கனைக்கல் ஓடுற பரிசல், எத்தனை பேர் ஒக்கனைக்கல் போயிருக்கீங்க? பரிசலுங்கிறது முதல் மரியாதை சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் ஒரு பரிசல். அந்த ரவுண்டாக தட்டு, ஓரத்தட்டு, அந்த பரிசல் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், ஒருத்தர் ஓட்டுவார். ஓட்டுறப்போ என்னை மாதிரி கை நாட்டு படிக்காதவன் உட்கார்ந்துருந்தவர் ரெவரன் தமிழரசி மாதிரி பீடி முடிச்சுட்டு வந்தவங்க, படித்தவங்க. அந்த அம்மா கேட்டாங்க, தம்பி பரிசல் ஓட்டுறீங்களா ஐயா? உங்களுக்கு நீங்கள் இந்த மதத்தை படிச்சீங்களா, இந்த புத்தகத்தை படிச்சீங்களா, இந்த புத்தகத்தை முதல் புத்தகத்தை கேட்டாங்க. நான் எங்கம்மா சோத்துக்கே வழி இல்லை, இந்த புத்தகத்தை படிக்க எங்கம்மா வழி இருக்குன்னாங்களாம். வாழ்க்கையில் 25 வருஷம் கெடுத்துட்டியா ஐயா, 25 வருஷம் இந்த புத்தகத்தை படிக்கல, வாழ்க்கை என்ன போச்சு? 25 வருஷம் வீணா போச்சு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, இதை படிச்சியான்னு கேட்டாங்களாம். ஐயா மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்லை, ஸ்கூலுக்கு வாசம்ண்டுக்கே போக மாட்டேன். நாங்கள் ஏன் இப்போ இன்னொரு 25 வருஷம் வாழ்க்கையில் கெடுத்துட்டேன், 50 வருஷம். அடுத்து சொன்னாங்க, இதை படிச்சியா? என்னையா இது கொடுமை, சோத்துக்கு வழியில் பரிசல் ஓட்டுறேன், ஸ்கூல் பக்கம் போல் பரிசல் ஓட்டுறேன், இதெல்லாம் படிச்சியான்னு என்கிட்ட கேட்டேன். வாழ்க்கையில் 75 வருஷம் வீணடிச்சிட்டேன், இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கலைன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா ஒரு கேட்டுக்கிட்டே இருந்தார், பரிசல் ஓட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படியாம்மா சரிம்மா படித்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அவர் கேட்டார், அம்மா நீச்சல் படிச்சிங்களாம்மா? அவங்க சொன்னாங்க, நான் எங்கடா நீச்சல் படித்தேன், பட்டணத்திலே இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் நீச்சல் அடிப்பாங்க, என் ஒய்ஃபு சூப்பராக நீச்சல் அடிப்பாங்க, 200 அடி உயரமாக குதித்து டைவ் அடிப்பாங்க. எனக்கு கிண்டல் பண்ணாங்க, உனக்கு நீச்சல் தெரியாது, நான் பட்டணத்தில் இருந்தேன். அவர் சொன்னார், நான் எங்கப்பா நீச்சல் அடித்தேன், பட்டணத்தில் இருந்தேன். வாழ்க்கையே போச்சையா? என்னடா ஆச்சு? வாழ்க்கையே போச்சா? என்ன பரிசல் இப்போ ஓட்டாகி நடு ஆற்றுல போய்கிட்டு இருக்கோம், 2 பேரும் சாக போகிறோம், என்ன பண்ண போகிறேன்னாரா? இதுதான் வேதம். இது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேதம். அந்த வேதம் என்ன சொல்லுது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, கடவுள் ஒருவர் தான். நீங்க வேணா சொல்லலாம் பல கடவுளை,
ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான், அவரை யாரும் பார்க்கல. பார்க்க மோசே தான் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முதுகு பக்கம் பார்க்குற அவரோட கண்ணை மூடிக்கிட்டார் சிக்குன்னு. 34 யாத்திரை 34 படிச்சிங்கன்னா கண்ணை சிக்குன்னு மூடிக்கிட்டார், பார்க்க முடியல அவரால். தேவன் ஒளியாக இருக்கிறார், அது சன்லைட்லும் உயரமான ஒளி. அதைத்தான் பவுலடிக்கிற அந்த ஒளியை பார்த்தோன்னு நீர் யார், இருக்கிறதுலே அதிக பவர் சன், அந்த சன்னுக்கு மேலே ஒரு ஒளி கிடைக்குது. அப்போ தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் நீங்க யார், இருக்கிறதுலே ரொம்ப வெளிச்ச சூரியன், இதுக்கு மேலே ஒரு ஒளி, நீங்க யார், அப்போ இதை விட பவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நம் ஆண்டவர் ஒளியானவர், என் கால்களுக்கு தீபமானவர், குறைவற்றவர், என்னுடைய தேவைகளை அறிந்தவர். உன்னை கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுது, ரோமரில் சொல்கிறாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. யார் அவரை விசுவாசிக்கிறோமோ அவங்க என்ன படலை, வெட்கப்பட முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஒருவேளை அதுதான் உண்மை. தானியேல் ஐயா என்ன பண்ணுறாரு, அவரை ஏதாவது குறை சொல்லி என்ன பண்ணணும், சாகடிக்கணும். அவங்களுடைய முடிவு அதுதான். அவர் என்ன சொன்னாரு, பலகணியில் துறந்திருக்க தன் தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தரியு ராஜாவை வணங்கலைன்னா 30 நாள் வணங்கலைன்னா அவனை சிங்கங்களின் கெவியில போட்டுருவாங்க. சிங்கத்துக்கு பசி கொன்னு சாப்பிட்றோம், வெறியா இருக்கு. அவருக்கு நல்லா தெரியும் எப்படி, ஏன்னா ஆண்டவருடைய விருப்பமே என்னன்னா எப்பவுமே அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியதான். அந்த நோவா வேலை செய்கிறப்ப மேலே ஒரு ஓட்டை வைக்க சொல்றார் கடவுள். எதுக்கு அந்த ஓட்டைன்னு நீ பாருங்க, அந்த ஓட்ட வழி தான் புறாவத்திக்கு வெளியே விடுவார், அந்த ஓட்ட வழி தான் புறாவத்திக்கு வெளியே விடுவார். நம்ம எப்பவுமே இந்த உலகத்திற்கு பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் கௌடி ஐயாவுடைய ஊழியம் சாதாரண ஊழியம் இல்லை, ரெவரண்டு இதேமாரி வெள்ளங்கி. ஆனால் வெளியே இதே மாதிரி கிராமங்களுக்கு வரப்போ வெள்ளங்கி போட மாட்டார், காக்கி ட்ரெஸ் போடுவாராம், குதிரையில் வருவாராம். குதிரையில் வரப்போ கல்லெடுத்து எறிவாங்களாம் பிள்ளைங்க, ரத்தம் மண்டையில் அடிபட்டு ரத்தம் வடியுமா கல், அந்த வெள்ளங்கிலாம் வீணாக போயிடுன்னு காக்கி ட்ரெஸ் போட்டு வருவாராம். ஒரு நாள் அவரை கொல்வதற்கு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு கூட்டம். இந்த உக்கரம்பாக்கம் கிராமத்துலேருந்து அவர் திருவள்ளூர் சென்று, எந்த வழியாக போகணும் திருவள்ளூர், இங்கேருந்து ஊத்துக்கோட்டை போய் தான் போகணுமா, ஊத்துக்கோட்டை போய் தான் போகணுமா, ஊத்துக்கோட்டை போய் அந்த வழியாக அவர் போனோம். இந்த வழியாக தான், இப்போ ரோடுலாம் கிடையாது, முள்காட்டு வழி, அந்த ஒரு வழியாக தான் வரப்போகிறார். இவன் இந்த ஆளை வெள்ளைக்காரனை எப்படியாவது சாகடிச்சுன்னு ஒரு 20 பேர் முடிவு பண்ணுறாங்க, 20-25 பேர். அந்த ஊர் முனையில் வர்றப்போ தாம்பர கயிறு, பெரிய கயிறு வச்சு பிடிச்சா குதிரை தடிக்கு கீழே இருந்தாலும் செத்து போவான். இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் கயிறை வச்சுட்டு ரெடியாக தரையோடு நிற்கிறாங்க. அந்த முனையில் வர்றப்போ டக்குன்னு பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. குதிரை சவுண்டு கேட்கு, அந்த டொங் டொங், இது ஒரு சினிமாவில் சினிமாக்காரன் கொடுக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, குதிரை சவுண்டு வருதுன்னு ரெடியாக இருக்காங்க. குதிரை திரும்பிட்டு இப்போ கயிறை தூக்கி பிடிக்க பக்கத்தில் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு, குதிரையை காணலை. என்னடா குதிரையை காணலைன்னா, குதிரை அதுக்குள்ளே அந்த மெயின் ரோடு போயிடுச்சு, எங்கே தண்டலம் மெயின் ரோடுக்கு போயிடுச்சு. திரும்பி பார்க்குறாங்க, எப்படி குதிரை போச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்பந்தான் இவர் உயிருள்ள கடவுளின் மகன், ஜீவனுள்ள கடவுளின் மகன் 2 கயிறை எடுத்துக்கிட்டு 20 பேரும் ஓடினாங்களாம். பின்னாலே ஓடி முதல்ல எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னாங்களாம். ஏன்னா உன்னை சாகடிக்க நினைச்சா எங்களால் என்ன பண்ண முடியல, அதை தான் தானியேல என்ன பண்றாங்க, சாகடிக்கன்னு நினைக்கிறாங்க. சானியல் எதுக்குமே பயப்படல, பலகணிகள் திறந்திருக்க முழங்காலில் தகப்பரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை, வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான். கர்த்தரை நம்புகிறவன் யாரோ அவனுக்கு வாழ்வு கிடைக்கும். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு காலம் அவர் கைவிடுறதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் எப்படின்னா உண்மையா இருக்கணும். அந்த தரியு ராஜா தானியேல் நல்லவன் தான் நினைச்சார். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தார், உலகத்துக்கு பயந்துட்டு விட்டார். நல்லவனை கூட தலைவர்கள் விட்டுருவான், விட்டார். அவர் ராத்திரிலாம் சாப்பிடல. 6ஆம் அதிகாரத்தில் வந்து ராத்திரிலாம் சாப்பிட மாட்டார், பசியாக படுத்துக்கிட்டார். ஒரு நல்ல மனுஷனை சாகடிக்கிறமேன்னு காலையில் 3 மணிக்கே எழுந்துட்டார். தூக்கமே வரல, என்ன நல்ல மனுஷன் செத்து போகிறான்னு. எழுந்து வந்து 3 மணிக்கே எழுந்து வந்து, தானியேலே
நீ ஆராதிக்கிற தகப்பன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இருக்கியா செத்து போனியான்னு கேட்குறார். அவர் சொல்றார், ஆம் ராஜாவே, உமக்கு முன்பாக குற்றமற்றவனும் என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணல, நீதிகேடு உண்மையா இருந்தேன். அந்த உண்மைதான் எனக்கு என்னது, வாழ்வு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அதன் வாய்களை என்ன பண்ணாரு, கெட்டிட்டாரு, ரவுண்ட் அப் பண்ணிட்டாரு. பாம்பு நம்ம மேல வருங்க, பாம்பு கடிக்காதுங்க. பவுலடிகளை கடிக்கல, பாம்பு கடிச்சுதா? கடிக்காது. நமக்கு விரோதமாய் மாடு வரும், நம்மளை முட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு பயங்கரமாக இவர் முன்ன சுற்றி எத்தனையோ இருக்குது. நமக்கு விரோதமாக இவ்வளோ சக்திகள் எழும்பும் ப்ராக்டிக்கலாக. என்னுடைய வயசு 64 வயசு எனக்கு. நான் ஓடி வந்த ஓட்டங்கள் நிறையா, பிஸ்னஸ் மேட்டர்லையும் சரி, ஊழியத்திலும் சரி. ஊழியத்தில் விட பிஸ்னஸில் நிறைய ஓடி இருக்கேன். எங்களுடைய சகோதரர் சைக்கிளில் சென்னையிலேருந்து ஊத்துக்கோட்டை வரையும் சைக்கிளில் வந்திருக்கிறாரு. சைக்கிளில் வர்றப்போ அது பஞ்சர் ஆகி சைக்கிளை தள்ளிக்கிட்டே போயிருக்கிறாரு. அந்த ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் ரூட்டில் அசுத்தாவியுடைய தொல்லை ரொம்ப அதிகமான தொல்லை. எங்கே பார்த்தாலும் அசுத்தாவியோட தொல்லை. ஏன்னா அசுத்தாவியில் நிறைந்த கோட்டைகள் இது. இந்த இடத்துக்கு வரணும்னா ஜெபம் இல்லாமல் வர முடியாது. இது என்ன அவ்வளவு பயங்கரமான அசுத்தாவியில் நிறைந்த ஒரு பகுதி, கட்டுக்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த கட்டுக்கள் நிறைந்த பகுதியில் இன்னைக்கே எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு கௌடி ஐயா காலத்தில் எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவர் ஜெபிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த ஜெபத்தினால இவ்வளவு பெரிய காம்பவுண்டு அவர் காலத்தில் வாங்கினதா, யார் காலத்தில் வாங்கினதல்ல. நீங்கள் நானும் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம். கௌடி வரலாம் நம்ம எப்படி இருந்திருப்போம். உங்கள் அப்பா எப்படி இருந்தார், உங்கள் தாத்தா எப்படி இருந்தார் கேட்டிருக்கீங்களா? கையில் செருப்பை கையில் எடுத்துக்கிடுவார், மண்டையில் கட்டுற துணியை இடுப்பில் கட்டிக்கிடுவார். எப்படி கை வச்சு ஊருக்குள்ளே நடந்து போயிருப்பார், ஊருக்கு வெளியே நடந்து போயிருப்பார். ஊருக்குள்ளே வர முடியாது, படிக்கலை, ஸ்கூல் இல்லை. ஆனால் மிஷன் வந்த பிறகு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்கிறோம். இன்னைக்கு மிஷன் வந்த பிறகு நம்ம தான் ராஜாக்கள், நம்ம தானே ராஜாக்கள். ஆனால் அதுக்கு உண்மையான வாழ்வு கௌடியடிகள். அவரோட இல்லை, அவர் கீழே இருந்த இந்த கிராமத்து மக்கள் அவருக்காக ஜெபித்த ஜெபம், இந்த கிராமத்து மக்கள் மேலே வைத்த பாசம், அதுதான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 60 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். திருமணம் திருச்சபைகள் திருவள்ளூரில் எங்கே திரும்பினாலும். பெரியபாளையத்தில் ஒரு சர்ச்சை கூட முன்னால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 9 சர்ச்சு பெரியபாளையத்துக்குள்ளே வந்திருக்கான். பெரியபாளையத்துக்குள்ளே 9 சர்ச்சு வந்திருக்க. கடந்த மாதத்துலேயே நான் 2 பெண்டிகா சர்ச்சு பெரியபாளையத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். திரும்பினடெல்லாம் அவருடைய திருத்தலங்கள். ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு பெண்டிகா சர்ச்சு வளர்ந்துருக்குன்னா கௌடியோடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பில்லை. எந்த மிஷனுடைய கல்லறை ஒரு ஊரில் இருக்கோ அந்த மிஷன் வளரும். ஒருவேளை அந்த மிஷன் மூலம் அந்த குக்கரம்பாக்கம் கிராமம் வளர்ந்துருக்குன்னா இந்த மிஷன் பெஸ்டிவ்க்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் நானும் உண்மை உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? நீங்கள் நானும் உண்மை இருக்கா? நெகேமியா 9:7 பார்த்தீங்கன்னா, அவன் மனம் உண்மை உள்ளது என்று ஆண்டவர் அழைத்து வர்றார். கல்லேர்னு ஊர் பட்டணத்திலிருந்து அவர் மனம் உண்மை உள்ளது என்று ஆபிரகாமை அழைத்து வரார். என்னாகமம் 12:7 வந்தீங்கன்னா, என் வீட்டில் எங்கு உண்மை உள்ள மோசைக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியமைகளோ புகழெதுவோன்னு சொல்றார். உண்மைதான், ட்ரூத் மட்டும்தான் ஒரு வாழ்க்கைக்கு ஓடும். அந்த உண்மையான வாழ்வு என்ற இருக்கா? உண்மை என்னது? ஆண்டவரை அழைத்ததுல ஒரு நோக்கம் இருக்கு. அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்படுகிறேனா? பிறருக்கு காஸ்பல் சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறேனா? ஆண்டவருடைய உண்மையை எதிர்பார்ப்புனா, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார், வாழ்வை பெற்றுக்கொண்டனா, அந்த அடிமைத்தன வாழ்வை பெற்றுக்கொண்டனா பிறருக்கு அந்த காஸ்பல் சொல்றேனா? அந்த காஸ்பல், அந்த நற்செய்தி சொல்கிற மனிதனாய் காணப்படுகிறனா? இன்னைக்கு தமிழகத்தில் காமராஜருங்கிற ஒரு பெருந்தலைவர் வரலன்னா கிராமங்களில் ஸ்கூல் இருந்திருக்காது. ஸ்கூல் இல்லைன்னா சாராய கடை தான் இருந்திருக்கும், சாராயம் தான் காய்ச்சி குடிச்சிருப்போம். அவர் சொன்னது 300 பேர் 150 குடும்பம் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பினார். ஸ்கூலு தான் ஒரு மனுஷனை வாழ்வு கொடுக்குன்னார். ஏன்னா மிஷனரி வந்தோடனே இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறான்னு சொல்லலை. அவங்க வந்த முதல் சமுதாய பணி பள்ளிக்கூடம், கல்வி, எஜுகேஷன். கல்வி தான் கண்ணை திறக்க முடியும்.
கன்னியாகுமரியில் மேல் ஆடை இல்லாமல் பெண்கள் இருந்தாங்க. மேல் ஆடை இல்லாமல் பெண்கள் இருந்தாங்க கன்னியாகுமரியில். மேல் ஆடை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மிஷன் ரிங் சபேல் 1800 வந்தார். 1750 பெரிய போராட்டம். இன்னொரு கூட்ட மக்கள் எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார், பெண்கள் பொட்டு கட்டி விடப்பட்டாங்க. வாலிப பெண்கள் பொது இடத்துல கொண்டே விட்டுருவாங்க. வாலிப பெண்களை பொது இடத்துல கொண்டே விட்டுருவாங்க, யாருனாலும் மேல் ஜாதி மக்கள் அனுபவிப்பதற்காக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மிஷனரிகள் விடுதலை தந்தாங்க. அதை பார்த்தா மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாறி ஞானஸ்தானம் வாங்கன்னு ஒருத்தரும் சொல்லலை. அவங்க என்ன பண்ணாங்க, வந்தோடனே எஜுகேஷன். அந்த 14 ஆண்டுகள் டோனாவூரில் போனீங்கன்னா, இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஏதோ ஒரு பண்டிகை நடக்குது டோனாவூரில். அங்கே ராணி சேரோடைய கல்றர் சௌக் சிலை இருக்குது. அந்த சிலையில் அவருடைய சாதனை 14 ஆண்டுகளில் ராணி சைர்வால் என்ன சாதனை பண்ணார் சொல்லப்பட்டிருக்கு. 375 திருச்சபைகள் சாதிச்சிருக்கார். எத்தனை திருச்சபை? 14 ஆண்டுகள் எத்தனை திருச்சபை? 178 சமுதாய கூடங்கள். 178 சமுதாய கூடங்கள்னா ஸ்கூல், பெண்களுக்கான விடுதி, ஆண்களுக்கான விடுதி, மருத்துவம், சமுதாய பணி, பெண்களுக்கு தையல், அடுப்பினில் ஊடுகரைந்த பெண்களுக்கு வாழ்வு. அவர் தான் சர்டிஃபிகேட்டில் ஒரு காரியத்தை கொண்டு வரார். ஒரு தேரோடும் வீதி. தேரோடும் வீதினா பெரிய ரோடு. தேர் ரொம்ப பெருசு. தேர் பார்த்துருக்கீங்கள? திருவள்ளூரில் போனீங்கன்னா தேர் பார்க்கலாம். திருவள்ளூர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் நிறைய ஊரில் இருக்குது. திருவள்ளூரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. திருவாரூரில் பெரிய தேர் இருக்கிறதுலே பெரிய தேர் திருவாரூர். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய ரோடு, மரம் இருக்காது. அது தடை பண்ண ஒன்று இருக்குது. அதான் தேரோடு வீதி, பெரிய ரோடு. ரோடு ஓரமாக ஓலை பள்ளிக்கூடம். ரோடு ஓரமே ஓலை குடிசை போட்டு ஸ்கூலு. 1ஆப்லேருந்து 5ஆப்பு. 5ஆப்பில் புது வாத்தியார். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னா பேர் சொல்வது. அவன் பேர், அட்ரஸு. ஒரு பையன் சொன்னால் அப்பா பேர் தெரியாதுன்னா அவருக்கு ஷாக் ஆகிட்டு. அப்பா பேர் தெரியலன்னா என்ன அர்த்தம் சொல்லலாமா? அப்பா பேர் தெரியலன்னு சொல்லலாமா? அம்மா பேர் தெரியல சொல்லலாம்னா அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அம்மா பிறந்தோடனே செத்து போனா அவளுக்கு தெரிலன்னு. அப்பா பேர் தெரியலன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சொன்னால் சமூகம் வேறு மாதிரி நினச்சிரும் நம்மளை. அவர் ஸ்கூலில் சேக்கப் பண்ணிட்டார். அம்மா கூப்பிட்டோன்னா அம்மா வந்து சொன்னார் புருஷன் பேர் தெரியாதுன்னுச்சு. ஆனால் அழுகுது. இதே மாதிரி எங்களை பொட்டு கட்டி ரோட்டில் விட்டுருவாங்க, தெய்வதாசிகள் நாங்கள் சொல்லிச்சு. இன்றைக்கி இருக்குது இந்தியாவில் தெய்வதாசிகள் முறை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகத்துக்கும் நடுவில் இண்டிங்கிற ஒரு பணித்தளம் இருக்குது. ஐஎம்எஸ்ஓடி அங்கேயும் தெய்வதாசிகள் முறைமை இருக்குது. ஒழிக்கப்படலை இந்தியாவில். இன்றைக்கும் அடிமைப்படுத்தி கிடக்கிறோம். கீழ் ஜாதி மக்கள் இன்றைக்கி அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இந்தியாவில். அப்போ ஸ்கூலில் சேர்க்க முடியாது, அனுப்பிட்டார் பையனை. அங்கே போர்டு மீட்டிங்கில் போய் சொல்கிறாரு, இதே மாதிரி பையன் அப்பா பேர் தெரியாதுன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு. ஏன்டா அனுப்புகிறேன்னு ராணி சைர்வால் கேட்குறாரு. அவர் தான் ஹெட் மாஸ்டரு. அப்பா பேர் தெரியாமல் சர்டிஃபிகேட்டில் ஸ்டூடெண்ட் நேம் அடுத்து ஃபாதர் நேம் அதான சர்டிஃபிகேட்டில் இருக்கும். எப்படி இருக்கும் சர்டிஃபிகேட் பார்த்துருக்கீங்களா? ஃபாதர் நேம் எதையா எழுதுதா? எப்படி அவன் சர்டிஃபிகேட் செல்லும்? டேஷ்போர்ட்டாக செல்லாதேன்னா. அப்போ தான் சொன்னார், ஃபாதர்னால் கார்டியன் நேம் போடுறாருனார். அப்பா இல்லைன்னா கார்டியன், காப்பாளர் பேர் போட்டுப்போ, அம்மா பேர் போட்டுப்போ. இதுதான் மிஷன். இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறாரை விட நாம் இன்னைக்கு இந்த மிஷனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி இதே நிலைமை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. அஸ்ஸாமில் போனீங்கன்னா ஸ்கூல் கிடையாது. அருணாச்சல் போனீங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள் மிஸ்டு பீப்புள். அந்த மக்களுக்கு பேர் என்ன? 150 வருஷத்துக்கு முன்னால் உருவான ஜாதியான். எனக்கு மிஸ்டுன்னு எப்போ தெரியும்னா செல்லில் வந்த பிறகு தான் எனக்கு மிஸ்டு கால் தெரியும். செல்லில் மிஸ்டு கால், ரிசீவ்ட் கால், ஏற்புடையதில் தள்ளி விட்றோம். 3 கால் காட்டும். மிஸ்டு காலில் இருக்கீங்க பார்த்தோம். தொலைந்து போனவர்கள் மிஸ்ட். என் பையன் மிஸ் ஆகிட்டாங்க. மிஸ் ஆகிட்டான்ல. மிஸ்ஸுங்கிறது தொலைந்து போனது. மிஸ் ஆகி போனான், அது வந்து ஃப்ளூரலில் சொல்கிறது. மிஸ்ஸுங்கிறது தொலைந்து போகணும். மிஸ்ஸுன்னா கல்யாணம் பண்ணாத பிள்ளைக்கு மிஸ், அந்த மிஸ் இல்லை. அது
எனக்கு என் கையில் செல்லு வந்து 15-20 வருஷம் இருக்கும். இதுக்கப்புறம் தான் எனக்கு மிஸ்டு கால் தெரியும். செல்லு வந்து எனக்கு ஒரு வருஷத்தில் எனக்கு என் கையில் செல்லு வந்துச்சு. அதுக்கு முன்னே எனக்கு மிஸ்டுன்னா என்னன்னு தெரியாது. 150 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாங்க. ஏன்னா மேல் ஜாதி மக்களால் கீழ் ஜாதி மக்கள் நசுக்கப்படுறாங்க. நசுக்கப்படுறப்போ அவன் அடி உத தாழ முடியாமல் எகிப்தில் எப்படி இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டாங்களோ வேலை செஞ்சாங்க, சோறு இல்லை. இதே தான் இங்கே வேலை செய்யணும், சோறு கொடுக்க மாட்டான். போடா நீயாச்சும் வேலையாச்சுன்னு துணியை காட்டில் துண்டக்கால் அவன் பிள்ளைங்க கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போய் தங்கிடுவானான். காட்டுக்குள்ளே தங்கிட்டு அங்கே குழந்தை பிறக்கிறது அது ஒரு பெரிய ஜாதிய கூட்டமாச்சு. அதனால் அவங்க எங்கள் பேர் மிஸ்டுன்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க 150 வருஷத்துக்கு முன்னால். சாதாரணமாக 74 வயது உள்ள ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவர் ஏஜ் 74, காக்கி ட்ரௌசரு இப்படி முட்டுக்கு போட்டிருந்தாரு, ஒரு பனியன் அழுக்கு பனியன் போட்டிருந்தாரு. அவருக்கு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. எத்தனை வயசில்? எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். 14 பிள்ளைங்க மட்டும்தான் ஏங்கிறார் அவர். அவர் சொன்னது, நான் சொல்லலை. அருணாச்சலில் ஒரு காட்டுக்குள்ளே நடந்த சம்பவம். அவங்களுக்கு உணவு என்ன, மூங்கில் கீத்து தான் அவங்க உணவு. காட்டுக்குள்ளே இருக்காங்களே, காட்டுக்குள்ளே கிடைக்கும் மூங்கில் தன்னாலே ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மூங்கிலை வெட்டி மூங்கில் கீத்து தான் சாப்பிடுவாங்களாம். அவங்க உணவு ரொம்ப சூப்பராக. அதில் ஒரு புட்டு செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப டெரிஃபுல்லாக இருந்தது. மூங்கில் கீத்து புட்டு, அதுதான் எங்களுக்கு உணவு. ஒரு நாள் கொடுத்தாங்க, ஒரு நாள் ஒரு உணவு. இன்னைக்கு இந்தியாவில் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க வீடு வந்து தரையோடு இருக்காது. தரைக்கு மேலே இவ்வளோ ஐட்டத்தில் தான் வீடு. கீழே எல்லா வீடும் மூங்கிலில் தான் கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா எர்த் குயிக் வருமா அடிக்கடி. ஒன்று, விஷப்பூச்சிகளுடைய தொல்லையாம். தரையோடு இருந்தால் விஷப்பூச்சிகள் தொல்லையாம். மூங்கிலே வீடு கட்டி அதுக்கு மேலே ஒரு தகடை போட்டு அதில் தான் அடுப்பு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட படி ஏறி தான் போகிறாங்க. 7 அடி உயரத்தில் தான் அவங்க வீடு, 7-8 அடி உயரத்தில் தான் வீடு இருக்குது. ரொம்ப வசதியானவங்க. மூங்கிலுக்கு பதில் காலம் போட்டிருக்காங்க. செங்கல்ல கட்டலை, மூங்கிலில் தான் அடைச்சிருக்காங்க. எர்த் குயிக் வரணும். இன்னைக்கு அருணாச்சலில் இருக்கிற நிலைமை. அஸ்ஸாம் அருணாச்சல் பக்கத்து ஸ்டேட்டு, சின்ன ஸ்டேட்டு. அருணாச்சலில் ஒரே ஒரு எம்பி தான். சைனாக்கும் அஸ்ஸாமுக்கும் சும்மா ஒரு 10 மீட்டர் தான். வருஷத்தில் 10 நாள் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம். அங்கே ஏதோ ஒரு திருவிழா இருக்குது, அது வரையும் போகலாம். பொதுவாக இன்றைக்கி இந்தியாவில் இந்த மக்களுக்கு யாருங்க காஸ்பல் சொல்வது? நீங்கள் நானும் கொடுக்குற காணிக்கை என்பது ஒரு சாதாரண காணிக்கை இல்லை. ராணி சேர்வாள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சோறு பொங்குறியா, ஒரு பிடி அரிசி எடுத்து உள்ளே போட்டுறேன் பையில். வாரத்தில் ஒரு நாள் கேட்டகிஸ்ட் வருவார். இவர் தான் கேட்டகிஸ்ட். இவர் வாரத்தில் சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்தால், இந்த வாரம் பொங்கின அரிசியில் மீதி இந்தாங்க, மீதி இல்லை ஒரு பிடி. ஒரு வேளை பொங்கினா ஒரு பிடி, 3 வேளை பொங்கினா எங்கிட்ட இருக்கதே ஒரு பிடி, எப்படி நான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடாது. அதில் ஒரு பகுதி அவர் என்ன பண்ணார், எடுத்தாலும் சர்ச்சில் வச்சுருவார். சர்ச்சில் வச்சுட்டு வருஷத்தில் ஒரு தடவை பொங்குவார். அதை வருஷத்தில் ஒரு தடவை. இந்த பகுதி கிராமங்களுக்கே நல்மைப்ப திருச்சபையில் இன்றைக்கி யசன பண்டிகை. இந்த கிராமத்து மக்களே வந்து சாப்பிடுவாங்க. பக்கத்து திருச்சபையில் ஒரு நாள் சாப்பாடு. அப்படி 365 நாளும் 365 திருச்சபையில் ஏழைக்கு சாப்பாடுன்னார். அப்போ தான் பார்த்தாரு, நீங்கள் யாருன்னார். நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், ஏசு எங்களோடு இருக்கிறார். எப்போ காஸ்பல் போகுது? ஏசு நல்லவனு தெருமுனையிலேருந்து சொல்கிறதில்ல, வில்லேஜ் மினிஸ்ட்ரி போய் சொல்கிறதில்ல. அவர் என்ன பண்ணார், அடுத்து வருஷத்துக்கு ஒரு சுவிசேஷ பண்டிகை. சுவிசேஷம் நம்ம நற்செய்தி பண்டிகை. ஏன்னா தூய தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கிராமத்துக்கு போய் இங்கேருந்தே அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த கிராமத்தில் பொங்கி, இங்கேருந்து போகிற மக்களும் அந்த கிராமத்து மக்களும் ஐக்கிய விருந்து சாப்பிட்டுட்டு இயேசு நல்லவர்னு சொல்கிறது. இதுதான் நற்செய்தி பண்டிகை. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நற்செய்தி பண்டிகைகள் நடந்து கொண்டிருக்கோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாய் காணப்படுகிறது? நாம் ஆண்டவருக்காக எண்ணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு கொடுத்த வாழ்விற்கு நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறேன். நான் அந்த அன்னாள் காசே இல்லை, குழந்தையே இல்லை, பிறக்காத குழந்தையே நான் தர்றேன்னுச்சு. என்ன நடந்தது? அந்த அம்மாவுக்கு குழந்தை வந்துடுச்சுல. ஆதியாகமம் 32:10 யாக்கோபு கோலும் தடியுமா போகிறார். திரளான ஜாதி எனக்கு தருவினா தசம பாகம் செலுத்துறேன்னு 28:10 ஜெபம் பண்ணுறார். நான் உனக்கு தசம பாகம், எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், திரும்ப என் தேசத்துக்கு வரப்படுவினா உனக்கு தசம பாகம் செலுத்துறேங்கிறார். ஒரே ஒரு ரூபா தான் நம்மகிட்ட இருந்துச்சு, கடைசி பணம். ஆயா பைக்குள்ளே கைக்குள்ளே விட்டு தேடி 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 பார்த்தாலும் 1 ரூபா தான் இருந்துச்சு. அதே எடுத்து அந்த அம்மா என்ன பண்ணுறச்சு, காணிக்க போட்டுருச்சு.
சகையு இருக்கிறதுல பாதி நான் பாதி ஏழையில கொடுக்கிறேன்னாரு. இயேசு தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். உங்களை மீட்டு கொண்ட ஆண்டவருக்கு நான் என்னத்தை செலுத்த போறேன்? அவர் சொல்றாரு சங்கீதம் 51, ரட்சியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யட்டும், பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து உமக்கு என்னத்தை செலுத்த 116:12 என்ன பொறுத்தனைகள் நான் கொடுக்கணும். நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம், துன்பங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். என் வீட்டில் குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் அந்த பிள்ளை கணவரை விட்டுட்டு தனியாக இருக்கா, என் மகன் அந்த பொண்ணு இன்னொரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டா, என்ன செய்வது? என்னுடைய ஏக்கமான வாழ்வு, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வது? எப்படி ஏக்கத்தோடு கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட கண்ணீரோடு ஏக்கத்தோடு வாழ்ந்தாலும் தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, நீர் கொடுக்குறப்ப நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறப்போ ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் ஒன்றும் இல்லாத நிலைமையில் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். தாவீது சொல்கிறாரு, தம்முடைய தாசனாக தாவீதை எடுத்து சங்கீதம் 78:70 சொல்கிறார், காட்டு தொழுங்களை தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டார், அவர் எடுக்கப்பட்டார், தூக்கப்பட்டார்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு கடந்து வந்து எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். நான் இந்த மிஷன் பண்டிகைக்கு என்ன கொடுக்க போகிறேன்? ஏன்னா நம்முடைய பேராயத்தின் மூலமாக 165 மிஷனரிகள் இருக்காங்க. மோஸ்ட் எஸ்டி பகுதியில் பணி செய்கிறாங்க. எனக்கு தெரியும், தடா, காலாஸ்ரீ, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை, பெட்ருகுண்டா, நெல்லூர், நான் ரெகுலராக போகிற பணித்தலங்கள் இது நம்முடைய பேராய மிஷனரிகளோடு. இன்றைக்கும் அந்த கிராமங்களில் ரோடு கிடையாது, சாக்கடை தான், சாக்கடை வழியாக தான் நடந்து போனோம். ஒரு 50 குடும்பம் ஒரு கிராமத்தில் இருக்குது. இன்னொரு கிராமத்துக்கு போனால் 120 150 குடும்பம் இருக்குது, 90 குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க. அது தடாவை தாண்டி கடூருங்கிற ஒரு கிராமத்தில் வரதப்பாளையம்ங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த கிராமம் இருக்குது. போன வாரத்தில் காலாஸ்ரீ சண்டே போயிருந்தேன். பின்தங்கின மக்கள், இவர்களுக்கெல்லாம் யார் பணி செய்வது? நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். நாம் அந்த அடிமைத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் அந்த நன்மையின் பலனை, நன்றி பலி நம்ம என்னத்தை செலுத்த போகிறோம்? நம்ம அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட தகப்பனே, இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம், எங்களை ஆசீர்வதிங்க தகப்பன் நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எங்களுக்கு தகப்பனே நோக்கி பார்ப்போமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, மாறாதே நல்ல கிருபையே. ஆம் தகப்பனே, உக்கரப்பாக்கம் கிராமத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கிராமத்தில் நல்ல சூழ்நிலை தகப்பனே, நல்ல மழையை தாங்க, தேவையான மழை, அழிவில்லாத தேவையில்லாத மழையப்பா நிலத்தடி கூறணும். இந்த பகுதியுடைய விவசாயத்தை ஆசீர்வதிங்க. உக்கரப்பாக்கத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, எல்லா மத தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட இந்த திருச்சபையில் இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட இந்த கிராமத்தில் இந்த ஒலிபரிக்கும் மூலம் வாழ்வை தேடி இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய பிரச்சனை இருக்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய வழிநடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட உம்முடைய ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களோடு இறங்கட்டும் தகப்பனே. இந்த நேரத்தில் சோர்வின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், அமைதி இல்லாத நிலைமையில், வியாதியினால ஐயா ஒரு விதமான ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை, ஒரு மயக்கம் என் வாழ்க்கையில் இருக்கு. எப்போ அந்த கிடினஸ் எனக்கு வருதுன்னே தெரில. அந்த லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் மூலம் எனக்கு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா, ஒரு 2 மணி நேரம் காலதாமதமாக உணவு உட்கொண்டா எனக்கு அந்த ப்ரெஷர் கிடினஸ் வந்துருதுப்பா, அது பல நாட்கள் என்னை தொல்லை பண்ணுதுன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. சுகர் வியாதி எனக்கு கண்ட்ரோல் ஆகலை ஐயா, எனக்கு தைராய்டு வியாதி கண்ட்ரோல் ஆகலை, அமைதி இல்லை, மூச்சு வாங்கல் என் வாழ்க்கையில் இருக்கு, எனக்கு அந்த மூச்சு வாங்கலேருந்து விடுதலை வேணும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க, உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவோடு இறங்கட்டும், உம்முடைய விடுதலையின் கரம் ஒவ்வொருவோடு
இறங்கட்டும் தகப்பனே. ஐயா, என் பிள்ளை படிக்க முடியாம திணறா, கிராமத்துல படிக்கிறா, என் பிள்ளை ஒரு டாக்டரா ஒரு ஐபிஎஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கேற்ற கால சூழ்நிலை எனக்கு தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு, நாங்க படிக்கல, என் பிள்ளைய எப்படியாவது நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த படிக்க வைக்க சூழ்நிலை எனக்கு தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, என் மகன் நல்ல சூழ்நிலையில விளையல, 14, 15, 16 வயதுல உலக பிரகாரம் அனைத்து கெட்ட பழக்கங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஐயா, அவனை போலீஸ் தேடுது, ஊரார் தேடுறாங்க, தீய பழக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கான், அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய இறக்க இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் அழைத்து வந்ததில் நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை இங்க நிறைவேற்றி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உம்முடைய பிரசன்ன ஒவ்வொரு இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வதிங்க. திருச்சபையின் 1000 குடும்பங்களுக்காக, ஆட்சி மன்ற குடும்பங்களுக்காக, திருச்சபையின் மூத்த மக்களுக்காக, செயலர் பொருளருக்காக, கிராமத்து மக்களுக்காக, எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்துடைய தலைவர், பேராயத்தோடு இணைந்து பணியும் ஆபீஸ் பேரர்ஸ்க்காக ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விசை கூட தேசத்திற்காக, தேசத்து மக்களுக்காக, இந்த பகுதியோட மக்களுடைய நல் வாழ்விற்காக நீர் உயிருள்ள தகப்பன் இந்த மக்கள் கண்டுகொள்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்